Hi friends, அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வீடியோ போட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா ஒரு குட் நியூஸும் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமும் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வருத்தமான விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, சின்ன பாப்பாவுக்கு. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, இருமல் கொஞ்சம் இருக்கு. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். பட் 1 வீக் ஆயிடுச்சு. குழந்தை இல்லையா, அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட் வேற ரொம்ப கூலிங்காக இருக்குது, வெயில் அடிக்குது, மழை வருது. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கோல்டு அந்த மாதிரி இதாகிடுது. பாப்பாவும் அதுதான் கோல்டுனால தான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. அதனால் ஒன்றும் வீடியோவே போட முடியல. அதுதான் ரீசன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் கூட ஒரு ஆள் இருக்கணும், பார்க்கணும். அதனால் வந்து கொஞ்சம் அவ கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். பாப்பாவோட ஸ்கூல்லேயே வந்து டீச்சராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்துட்டு வந்து என்னால் வந்து வீடியோ போடவே முடியல. ஒன்று மெயின் ரீசன் வந்து பாப்பா உடம்பு சரியில்லாதனால தான். இல்லைனாலும் கூட நான் கொஞ்சம் வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஷார்ட் வீடியோஸாவது அதை கொஞ்சம் போட்டிருப்பேன். பட் மெயினாக இதையும் பார்த்துட்டு இப்படி இருக்கிறதுனால தான் சுத்தமாக ஒன்றுமே செய்ய முடியல. இதுதான் ரீசன். இனிமே எல்லாம் கொஞ்சம் இப்போ தான் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் வீடியோவாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இப்போ சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் கேட்பீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நியூவாக வேறு ஒரு 4-5 பேர் ஆட் ஆகிருக்கிறீங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா பேருக்கு சொல்லி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறேன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டா. சே ஹாய். ஹாய் சொல்லு, நல்லா கையை தூக்கி சொல்லு. ஹாய். இவங்களுக்கு தான் கொஞ்சம் வந்து பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதுதான் அதனால தான் வந்து நான் இது பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கே தெரியும், 2 குழந்தையும் கிளப்பிட்டு அவரையும் கிளப்பிட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு போகணுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்து வீடியோவே சுத்தாமல் ரெசிபியே என்னால் எடுக்க முடியல. நான் ஏர்லியராக குக்கிங் முடிச்சிடுறேன். ஆனால் வந்து பாப்பாட்ட வந்து நம்ம இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து அழ ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதனால் வந்து காலையில் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் நம்மளும் கொண்டு போய் விட்டுட்டு கிளாஸுக்கு போகிறதுக்கு இதுக்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. பிஸி, என்ன சொல்கிறதுனே தெரில, இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. கொஞ்சம் அடமெல்லாம் பிடிக்காமல் கொஞ்சம் கம்முன்னு கிளம்பிட்டாங்கன்னா நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே ரெக்கவர் ஆகிறதுக்கு மேபி ஒரு 2-3 வாரங்கள் ஆகலாம். ஸோ அதனால தான் வீடியோ வந்து ஒரு 3 டேஸாக வரல. எனக்காக எல்லோரும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சமையல் பல வண்ணம் சேனலை நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். இதுதான் விஷயம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். முடிஞ்சால் நான் கண்டிப்பாக ரெசிபி வீடியோஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன். பட் கொஞ்சம் எல்லாம் எடிட்டிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. பாப்பா கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் தான் என்னால் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ எப்படியோ பொறுத்தீங்க. சின்ன வீடியோஸாவது தினமும் போடுற மாதிரி நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.